வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாலக்கீரை தொக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பாலக்கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 6 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு ஒரு 8 பல் பூண்டை வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கலாங்க. அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் கொஞ்சம் உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். காரப்பொடி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொத்தமல்லி பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்த்த வேண்டாம். தக்காளியில் இருக்கிற அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சீனி போட்டாச்சுங்க, காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுடலாம். வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம், சும்மா ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. 2 ஜீரகம், 2 உளுத்தம்பருப்பு, எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், தாளிக்கிறது கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நாங்கள் தோலோடு தான் போடணும். தட்டி வச்சுருக்கேன், ஒரு 7 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தான் சேர்க்கணும். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பசங்க சாப்பிடலாம். வணங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் புளிப்பு தேவையில்லை. நீங்கள் இதே வந்து பெங்களூர் தக்காளி வாங்கி போடுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு புளிப்பு தேவை இருக்காது. நான் நாட்டு தக்காளி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். பாலக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் வந்து அயன் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இந்த மாதிரி லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கீரையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.